60 சீட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அதாவது தமிழகத்தோட அரசியல், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்துல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கணவங்க. நீங்க தலைவர்களுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட தாக்குதல் எப்பவுமே இறங்குறவ கிடையாது. ஆனால் தனி மனித வாழ்க்கையில் நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் திமுக கட்சியிலிருந்து தான் துவங்குச்சு. அதனால ஒவ்வொரு தலைவருமே அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம், அவர்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை என்பது தெரிய வரும். அதனால் ஒரு தலைவருடைய வாழ்க்கை என்பது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட, அதிலும் கூட அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்துதான் அதை நம்ம சொல்ல முடியும். தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் அவருடைய பொறுப்பு மாற்ற போறாங்க. பாஜக இன்னொரு தேர்வு செஞ்சுட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறனா பாஜக தான். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சொல்றேங்க, பீகாரில் இன்னும் கூட நிறைய மாநிலம் நான் சொல்லுவேன். அவர் எத்தனை நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் கலந்தது. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எம்எல்ஏக்களை இந்த தேர்தல் இல்லைங்க, போன முறை கூட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துச்சு. இந்த தேர்தலே அதை தான் பண்ண. இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாவுக்கு மனு போட்டிருக்காரு. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ தமிழ்நாட்டுல பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டுல பிஜேபி உள்ள வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்க ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிடும், நீ இத முழுங்கலன்னு சொன்னா பூதம் வந்துடும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துடும். ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார், நீங்க அதனால பிஜேபி பத்தி கவலைப்படாதீங்க. நன்றி. நாங்க ரொம்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கோம், ரொம்ப கான்கிரீட்டா போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேட்பாளர்களை அறிவிக்கும் போது பாருங்க. நன்றி. 60 சீட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அதாவது தமிழகத்தோட அரசியல், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்துல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கணவங்க. நீங்க தலைவர்களுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட தாக்குதல் எப்பவுமே இறங்குறவ கிடையாது. ஆனால் தனி மனித வாழ்க்கையில் நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் திமுக கட்சியிலிருந்து தான் துவங்குச்சு. அதனால ஒவ்வொரு தலைவருமே அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம், அவர்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை என்பது தெரிய வரும். அதனால் ஒரு தலைவருடைய வாழ்க்கை என்பது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட, அதிலும் கூட அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்துதான் அதை நம்ம சொல்ல முடியும். தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் அவருடைய பொறுப்பு மாற்ற போறாங்க. பாஜக இன்னொரு தேர்வு செஞ்சுட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறனா பாஜக தான். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சொல்றேங்க, பீகாரில் இன்னும் கூட நிறைய மாநிலம் நான் சொல்லுவேன். அவர் எத்தனை நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் கலந்தது. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எம்எல்ஏக்களை இந்த தேர்தல் இல்லைங்க, போன முறை கூட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துச்சு. இந்த தேர்தலே அதை தான் பண்ண. இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாவுக்கு மனு போட்டிருக்காரு. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ தமிழ்நாட்டுல பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டுல பிஜேபி உள்ள வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்க ஒரு
சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிடும், நீ வந்து இத முழுங்கலன்னு சொன்னா பூதம் வந்துரும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துரும். ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார். நீங்க அதனால பிஜேபி பத்தி கவலைப்படாதீங்க. நன்றி. அமைக்கிறதுல முதல்கட்டமா ஆரம்பிச்ச பல்வேறு கட்சி அமைச்சர்கள் பாஜக நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா கூட்டணி பாஜக பல்வேறு நாங்க ரொம்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கோம், ரொம்ப கான்கிரீட்டா போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேட்பாளர்களை அறிவிக்கும் போது பாருங்க. நன்றி.